உங்க குழந்தை விராட் கோலியோட அக்ரஷனா இருக்கட்டும், MS தோனியோட காம்னஸா இருக்கட்டும், இதை பார்த்து கத்துக்கிறாங்களா? தப்பே இல்லைங்க. ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அவங்க அம்மா அப்பாவை பார்த்து அவங்க என்ன ஆக்ஷன்ஸ் பண்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இது நார்மலான விஷயம். அதே மாதிரி தான் டிவிலையோ ஸ்கிரீன்லயோ அவங்க பார்க்கும்போது அவங்க ஐடலைஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸை அவங்க அப்படியே ரெக்ரியேட் பண்றாங்க. இது ஒன் ஆஃப் த டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ். பிளஸ் அவங்களுக்கு அது ஒரு எந்தூசியாசத்தையும் கொடுக்கும், அவங்களோட மோட்டார் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணும். அவங்க ஆக்ஷன்ஸை ரிப்பீட் பண்ணா நீங்க தப்பு சொல்லாதீங்க. ஸ்கிரீன்ல இருந்து பார்த்து எடுக்கிற இன்ஸ்பிரேஷனை சொசைட்டில தப்பா பயன்படுத்தாம இருக்க நம்ம பேரண்ட்ஸா தான் குட் ஸ்போர்ட்ஸ் பிஹேவியரை அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். அவங்க விளையாடும் போது முதல்ல மற்றவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக் கொடுங்க. அவங்க கூட விளையாடுற பசங்களா இருக்கட்டும், அவங்களோட கோச்சஸா இருக்கட்டும், அவங்கள சமமா ட்ரீட் பண்ணணும். போட்டியில அவங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அதை ஈக்குவலா ட்ரீட் பண்ண கத்து கொடுங்க. யாரையும் பிளேம் பண்ணி மிஸ்டேக்ஸை சுட்டி காட்டாம இருக்கணும். இதெல்லாம் தான் குட் ஸ்போர்ட்ஸ் பிஹேவியருக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்.